मोक्षमार्गस्य नेतारं भेतारं कर्म भोभृतां ज्ञातारं विश्वतत्त्वानां वन्दे तद्गुणलब्धये वन्दे तद्गुणलब्धये. ஆச்சாரிய உமாசுவாமி அவர்கள் எடுத்தருளியுள்ள தத்துவார்த்த சூத்திர நூலின் முதல் அத்தியாயத்தின் கருத்துக்களை நாம் இங்கு சர்ச்சை செய்து வருகிறோம். சென்ற வகுப்பில் நாம் சுத்தஞானத்தின் பிரிவுகள், அங்க பிரவிஷ்டம், அங்க பாகியம், அதில் 12 அங்கங்கள், 14 பூர்வங்கள், அதன் பிறகு சுத்த அவதாரம், அதாவது சுத்த பரம்பரை, அதாவது ஆகம பரம்பரை, ஆகமம் நமக்கு எழுத்து வடிவில் எப்படி கிடைக்க பெற்றுள்ளது என்பதை பற்றி நாம் சென்ற வகுப்பில் நாம் சர்ச்சை செய்திருந்தோம். அடுத்ததாக அவதி ஞானம் பற்றிய சர்ச்சையை நாம் இன்று தொடங்குவோம். வாய்ஸ் வருதுங்களா? வருது சார், வருது. ஓகே. அவதி ஞானம் சம்பந்தமான 20 சூத்திரங்கள் வரை நாம் பார்த்திருந்தோம். அடுத்ததாக 21, 22 இந்த சூத்திரங்களை நாம் பார்ப்போம். பவ பிரத்யோ அவதி தேவ நாரகானாம் என்பது சூத்திரமாகும். பவ பிரத்யோ அவதி தேவ நாரகானாம். இங்கு அவதி ஞானத்தை பற்றிய சர்ச்சையை இங்கு ஆச்சாரியர் துவங்குகிறார். அவதி ஞானமானது 2 வகையாக எடுத்து கூறப்படுகிறது. ஒன்று பவப்பிரத்யய அவதி ஞானம், மற்றொன்று குணப்பிரத்யய அவதி ஞானம் என்பதாகும். இதில் இந்த பவப்பிரத்யயம் என்றால் எது பிறவியிலேயே எந்த ஞானம் பிறவியின் அடிப்படையில் கிடைக்கப் பெறுகிறதோ அதை பவம் என்றால் பிறவி, பவப்பிரத்யய அவதி ஞானம் என்று கூறுவர். நாரகி, எல்லா நாரகிகளுக்கும் அங்க பஞ்சேந்திரிய ஜீவன்கள் தான் இருக்கின்றன நரகத்துல. இந்த நாரகியர்கள், எல்லா நாரகியர்களுக்கும், நரகத்தில் உள்ள அனைத்து வாசிகளுக்கும் அவதி ஞானமானது பிறவியிலேயே கிடைக்கப் பெறுகிறது. அதே போல தேவகதியில் உள்ள அனைத்து தேவர்கள், அது வைமானிகர்களாக இருக்கட்டும், ஜோதிஷ்கர்களாக இருக்கட்டும், வெந்திரர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வைமானிகர் அல்லது கல்பவாசிகள் யாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த பிறவியின் அடிப்படை, அந்த பிறவியில பிறக்கிறதுனாலேயே அவங்களுக்கு பிறவியிலேயே பிறக்கும் பொழுதே, தேவனாக பிறக்கும் பொழுதே, நாரகியாக பிறக்கும் பொழுதே, அந்த பவ அடிப்படையிலேயே, பிறவி அடிப்படையிலேயே, பிறந்த உடனேயே அவர்களுக்கு அந்த ஞானம் உண்டாகிறது. அதனால் அப்படிப்பட்ட அவதி ஞானத்தை பவ பிரத்யய அவதி ஞானம் என்று ஆச்சாரியர்கள் குறிப்பிடுகின்றனர். இதுல ஒன்னு சொல்றேன் நானு, தீர்த்தங்கரர் ஆக போகிற ஜீவன்கள் இருக்கு பாருங்க. தீர்த்தங்கரர் ஆக போகிற ஜீவன் பிறக்கும் பொழுது அவர்களுக்கும் பிறவியிலேயே அவதி ஞானம் உண்டு. இது நீங்க படிச்சிருக்கிறீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. தீர்த்தங்கரர்கள் ஆக போற ஜீவன்களுக்கு மட்டும் அந்த பவப்பிரத்யய அடிப்படையில, இது பாருங்க, இது கொஞ்சம் கவனமா கேளுங்க, இது ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ். மனித கதியில தீர்த்தங்கர ஆன போற ஜீவன்களுக்கு மட்டும் அந்த பவப்பிரத்யய அடிப்படையில அவதி ஞானம் இருக்கும், மற்ற மனிதர்களுக்கு இருக்காது. மற்ற மனிதர்களுக்கு பவப்பிரத்யய அவதி ஞானம் இருக்காது. தீர்த்தங்கர தத்பவ மோட்சகாமி தீர்த்தங்கர ஆகிற போற ஜீவனுக்கு பிறவிலேயே அவதி ஞானம் இருக்குது. பிறக்கும் போதே அவங்களுக்கு 3 ஞானம் இருக்குது, கரெக்டுங்களா? மத ஞானம், சுத்த ஞானம், அவதி ஞானம். அப்புறம் தீட்சையா இருக்கும் பொழுது அவங்களுக்கு மனப்பரிய ஞானமும் தோன்றுகிறது, அதுவும் உங்களுக்கு தெரியும். தீர்த்தங்கர ஆகிற போற ஜீவன்களுடைய இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற அந்த மகிமை, எவ்வளவோ அதிசயங்கள் அவர்களுக்கு நிகழ்கின்றன. அது உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க பல பிரதிஷ்டைகளை, பஞ்ச கல்யாண பிரதிஷ்டைகள்லாம் பார்த்துருக்கிறீங்க. எப்படிப்பட்ட அதிசயங்கள் அவர்களுக்கு நிகழ்கின்றன, ஆகமங்களும் எடுத்து கூறுகின்றன. இதுவும் ஒரு அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்துடன் பிறக்கிறார்கள். அதனால்தான் பிறவியிலேயே அவர்களுக்கு அவதி ஞானமானது கிடைக்கப் பெறுகிறது.
என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். தீர்த்தங்களுக்கு மட்டும் அந்த பவ அடிப்படையில அவதி ஞானம் ஏற்படுகிறது. மற்ற மனிதர்களுக்கு கிடையாதுங்க. மனித கதியில் இருக்கிற வேற யாருக்கும் கிடையாதுங்க. அதே போல நாரிகர்களுக்கு எல்லாருக்குமே பவப்பிரத்தி அவதி ஞானம் இருக்கிறது. அதே போல தேவர்களுக்கு தேவகதியில் உள்ள அனைத்து ஜீவன்களுக்குமே அனைத்து தேவர்களுக்குமே பவப்பிரத்தி அவதி ஞானம், பவ அடிப்படையில் தோன்றும் பவப்பிரத்தி அவதி ஞானம் அவர்களுக்கெல்லாம் இருக்கிறது. அதனால்தான் இங்கு அவதி ஞானம் யாருக்கு இருக்கிறது, எந்த அவதி ஞானம் யாருக்கு இருக்கிறது என்பதை இங்கு ஆச்சாரியர் கூறியிருக்கிறார். பவப்பிரத்தையோ அவதி, பவப்பிரத்தியோனா பவப்பிரத்திய அவதி ஞானம் தேவ நாரகானாம், தேவர்களுக்கும் நாரகியர்களுக்கும், நாரகானம் என்பது பன்மையாகும், தேவர்களுக்கும் நாரகியர்களுக்கும், எல்லா தேவர்களுக்கும் எல்லா நாரகியர்களுக்கும் தோன்றுகிறது என்று இங்கு ஆச்சாரியர் எடுத்துரைக்கிறார். இங்க தேவ ஆயுள் இருக்குது பாருங்க, அதே போல நரக ஆயுள் இருக்குது பாருங்க. அத்துடனேயே இவர்களுக்கு அவதி ஞானாவரணத்தினுடைய க்ஷயோபசமா இருக்கும். மதி ஞானாவரணத்தினுடைய க்ஷயோபசம் இருந்தா மதி ஞானம், சுத ஞானாவரணத்தினுடைய க்ஷயோபசம் இருந்தா சுத ஞானம், அவதி ஞானாவரணத்தினுடைய க்ஷயோபசமம் இருந்தால் அவதி ஞானம் கிடைக்கப் பெறுகிறது. இவர்களுக்கு தேவ ஆயுளுடையவர்கள் மற்றும் நரக ஆயுளை பெற்றவர்கள் உடையவர்கள், அவர்களுக்கு அந்த ஆயுளுடனேயே அந்த ஆயுள் உதயத்திற்கு வரும்பொழுது ஞாபகம் வச்சுக்கணும். உதயத்துக்கு வரும்போதுன்னா என்னது, பிறக்கும் பொழுது, அந்த கதியில பிறக்கும் பொழுது அங்க அவதி ஞானாவரத்தினுடைய க்ஷயோபசமம் ஏற்படுகிறது. இதையே முக்கியம் பண்ணி இதையே முக்கியமா எடுத்துக்கிட்டு அது பவப்பிரத்தையில அடிப்படையில் ஏற்படுகிறது என்று இங்கு ஆச்சாரியர் எடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பறவைகள் இருக்குங்க. பறவைகள் எப்பவுமே பிறந்த உடனேயே அவங்களுக்கு என்னது அப்படிப்பட்ட அது அவங்களுக்கு அந்த ஒரு திறன் இருக்கிறது. என்ன திறன் இருக்கிறது? ஆகாயத்தில் பறக்கும். அதே போலதான் தேவர்களுக்கும் நாரகியர்களுக்கும் பிறந்த உடனேயே அவதி ஞானம் கிடைக்கப் பெறுகிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அவதி ஞானம் இருக்குது பாருங்க, சங்கி பஞ்சேந்திரிய ஜீவன்களுக்கு மட்டும்தாங்க இருக்கிற. இதுல பாத்தீங்கன்னா மனிதர்கள் திரியஞ்சல் இருக்காங்க பாருங்க, இதுல ரொம்ப எண்ணிக்கையில ரொம்ப கம்மியான அளவுதான், ரொம்ப கம்மியான பேருக்கு மட்டும்தான் திரியஞ்ச கதியிலையும் மனித கதியிலையும் அவதி ஞானம் கிடைக்க பெறுங்க. மனித கதியிலையும் திரியஞ்ச கதியிலும் ஏற்படுற இது அவதி ஞானம் இருக்கு பாருங்க, அதை க்ஷயோபசம நிமித்த அவதி ஞானம் என்று கூறுவார்கள். அதான் குணப்பிரத்தியம். க்ஷயோபசமம் கேளுங்க, மனித கதியிலும் தெரியஞ்ச கதியிலும் தோன்றும் அவதி ஞானமானது க்ஷயோபசம நிமித்தத்தால் ஏற்படும், க்ஷயோபசமத்தின் நிமித்தத்தால் ஏற்படும் அவதி ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் தேவகதியிலும் நரக கதியிலும் அங்கு பவ அடிப்படையிலேயே, பிறவி அடிப்படையிலேயே அங்கு அவதி ஞானம் தோன்றுகிறது. அங்கேயும் அவதி ஞானத்தினுடைய க்ஷயோபசமம் இருக்கிறது, இல்லைன்னு கிடையாது, அங்கேயும் இருந்தாதான் அந்த அவதி ஞானம். ஆனா அது நரகாயுள் தேவாயுள் உதயத்துக்கு வரும்போதே அந்த க்ஷயோபசமம் தானாவே கூடவே ஏற்பட்டு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த சூத்திரத்தை சொல்லியிருக்காங்க. 21வது சூத்திரம். 22வது சூத்திரமானது க்ஷயோபசம நிமித்தக ஷட்விகல்பக சேஷானாம். மற்றது இருக்கு பாருங்க, இன்னொன்னு இருக்கு பாருங்க, பவப்பிரத்தியத்தை பத்தி சொல்லிட்டாங்க, யாருக்கு ஏற்படுன்றது சொல்லிட்டாங்க. அடுத்ததாக க்ஷயோபசம நிமித்தம் இருக்குது பாருங்க, அந்த க்ஷயோபசம நிமித்தம் க்ஷயோபசமத்தின் நிமித்தத்தால், க்ஷயோபசமத்தின் நிமித்தம் நமக்கு எல்லாம் இருக்கிற ஞானம் எதுங்க? க்ஷயோபசம ஞானம். பகவானுக்கு இருக்கிற ஞானம் எதுங்க? க்ஷாயிக ஞானம். கேவல ஞானம் எந்த ஞானங்க? க்ஷாயிக ஞானம். மதி ஞானம், சுத ஞானம், அவதி ஞானம், மனப்பரிஞானம், இதெல்லாம் எதுங்க? இதெல்லாம் க்ஷயோபசமிக ஞானம். க்ஷயம் மற்றும் உபசமத்தின் காரணத்தினால் ஏற்படுகிறது. சரிங்களா? எதனுடைய க்ஷயம் உபசமம் அதெல்லாம் கருணாணி நூல்கள்ல நம்ம படிச்சிருக்கோம், பலமுறை நம்ம இதை பத்தி எடுத்து சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? இந்த பவப்பிரத்திய அவதி ஞானமானது தேவர்கள் மற்றும் நாரகர்களுக்கு ஏற்படுகிறது. மற்றவர்களுக்கு மற்ற ஜீவன்களுக்கு ஏற்படும்
ஞானமானது, அதாவது அவதி ஞானமானது, அதாவது திரியஞ்சர் மற்றும் மனிதர். அதுல வந்து சங்கி மட்டும்தான். சங்கின்னா என்னது பாருங்க, சங்கின்னா என்னங்க, சமணஸ்க ஜீவன்கள், மனமுடைய ஜீவன்கள். மனிதர்கள் எல்லாமே மனமுடையவர்கள். மனிதர்கள்ல மனமுடைய ஜீவன் கிடையாது அப்படின்னு யாருமே கிடையாது இல்ல. ஆனா திரியஞ்சல்ல அப்படி கிடையாது. திரியஞ்சல்ல சமணஸ்க ஜீவன்கள் இருக்கின்றன, அமனஸ்க ஜீவன்களும் இருக்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனமுடைய திரியஞ்ச ஜீவன்களும் இருக்கின்றன, மனமற்ற திரியஞ்ச ஜீவன்களும் இருக்கின்றன. இதுல திரியஞ்சகதில யாருக்கு அவதி ஞானம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமணஸ்க திரியஞ்சனுக்கு மட்டும்தான் ஏற்படும். மனமுடைய திரியஞ்சன்களுக்கு தான், மனமுடைய விலங்குகளுக்கு மட்டும்தான் ஏற்படும். மனிதன்ல யாருக்கு ஏற்படும்? மனிதன்ல எல்லாருக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் ஏற்படும் கிடையாது. ஏனென்றால் அவன் பஞ்சேந்திரியன், 5 புலன்களை உடையவன். இப்படி இந்த க்ஷயோபசம நிமித்தத்தால் ஏற்படும் இந்த அவதி ஞானம் இருக்கு பாருங்க, அதாவது மனித கதிலையும் திரியஞ்ச கதை, அதை 6 விதமாக ஆச்சாரியர்கள் எடுத்துரைக்கின்றனர். அனுகாமி, அனனுகாமி, இது ரெண்டும் ஆப்போசிட்டுங்க. வர்தமான், ஹியமான், இது ரெண்டும் ஆப்போசிட்டுங்க, எதிர்மறையானது. அவஸ்திதம், அனவஸ்தி, இது ரெண்டும் ஆப்போசிட்டுங்க. அதாவது இயல்பு அடிப்படையில, இயல்பு அடிப்படையில இது 3 பேர், 3 ஜோடிகள்ங்க. எதிர்மறையானது, 3ம் எதிர்மறையானது. அதாவது 3 × 2 6. இந்த ஜோடி இருக்குது பாருங்க, இதுல இருக்கிற அந்த ஜோடியில் இருக்கிற 2ம் வந்து எதிர்மறையானது. எப்படிங்க? அனுகாமி என்றால் எது வந்து ஒரு பவத்துல இருந்து இன்னொரு பவத்துக்கு கூடவே போதோ அது அனுகாமி அப்படின்னாங்க. அனுகாமின்னா ஃபாலோ பண்ணிட்டு போறது, பின்னாலே போறது. அடுத்த பிறகு போனாலும் கூடவே போவோங்க. இதுதான் வந்து அனுகாமி அப்படின்வாங்க. அனனுகாமி என்றால் இது இன்னொரு பவத்துக்கு கூட போவாதுங்க. ஃபாலோ பண்ணின்னு போவாது, பின்னால போவாதுங்க. அனனுகாமி, அனுகாமி, அதுக்கு ஆப்போசிட். முதல்ல சொன்னதுக்கு அனுகாமி. அது வந்து இன்னொரு பிறவிக்கு கூடவே போகுங்க. இது வந்து இன்னொரு பிறவிக்கு கூட போவாதுங்க. அனுகாமி, அனனுகாமி. இது அவதி ஞானத்தை பத்தி பேசுறோம். இப்ப ஒரு ஜீவன் இருக்கான்னு வச்சுங்க, ஒரு மனிதன் இருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு அவதி ஞானம் இருக்குன்னு வச்சுங்க, அவனுக்கு இன்னொரு பவத்துலயும் அது கூடவே போகுதுன்னு வச்சுங்க. அடுத்த பவத்துல அவன் தேவனா போறான்னு வச்சுங்க, அது கூடவே போகுதுன்னா அது வந்து அனுகாமி. தேவகதியில இருந்து ஒருத்தன் மனித கதிக்கு வரான்னு வச்சுங்க, அவனுக்கு வந்து அது கூடவே வரல அப்படின்னு வச்சுங்க, விட்டு போச்சுன்னு வச்சுங்க, அது அனனுகாமி. வர்தமான் எது வந்து சுக்லபட்சத்தினுடைய நிலா போன்று ரைஸ் ஆகினே போதும், அதனுடைய வெளிச்சம் ஒளி அதிகமாகினே போதும், அதாவது தெளிவு அதிகமாகினே போதும், அதாவது இன்க்ரீஸ் ஆகினே போதும், அதிகரிச்சுக்கினே போதும். சுக்லபட்சத்துல வளர்பிறையில சந்திரனுடைய ஒளியானது, வெளிச்சமானது அதிகரிச்சுக்கினே தானங்க போதும். அமாவாசையில இருந்து சுக்லபட்சத்துல வளர்பிறையில பௌர்ணமி வரலாம் வந்து அதிகரிச்சுக்கினே போகும். பௌர்ணமி அன்னைக்கு எப்படி பிரகாசமா இருக்குது சரிங்களா? அப்படி வந்து அவதி ஞானம் அதிகரிச்சுக்கிட்டே போகுங்க. அதுதான் வந்து வர்தமானம். வர்தமானம்னா இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு பேர். அப்புறம் ஹியமானம்னா என்னது? பௌர்ணமி அன்னைக்கு எப்படி நிலவு பிரகாசமா இருக்குது, ஜொலி ஜொலிக்குது, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போய் என்ன ஆகுதுங்க, அமாவாசையில இருந்து பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரலாம் போகும்போது அந்த 15 நாள்ல என்ன ஆகுது, அமாவாசை நீக்கு போகும்போது என்ன ஆகுது, அமாவாசை நீக்கு என்ன இருக்குது, இருட்டா இருக்கு, நிலவு வெளிச்சமே கிடையாது, நிலவே இல்லை. சரிங்களா? இதுதான் ஹீயமானம். கம்மியாகினே போறது, அதனுடைய பவர் கம்மியாகினே போறது. அவதி ஞானத்தினுடைய பவர் கம்மியாகினே பொறுத்து அது ஹீயமானம். அதிகரிச்சுக்கினே போச்சு வளர்பிறை சந்திரன் போன்று, அது வர்தமானம். பௌர்ணமியிலிருந்து அமாவாசையை நோக்கி செல்லும் பொழுது சந்திரனுடைய ஜொலிஜொலிப்பானது, ஒளியானது, வெளிச்சமானது கம்மியாகினே போச்சு, அது வந்து ஹீயமானம். இது வந்து அவதி ஞானம் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகுறது அப்படின்னு பொருத்திப்பாரு. எடுத்துக்காட்டு மட்டும் புடிச்சுக்கிட்டு மெயினானதை விட்டுறக்கூடாது. அவஸ்திதம் எது வந்து ஒரே மாதிரி இருக்குதோ, ஒரே மாதிரி இருக்கிறதோ அதை சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த முகத்திலலாம் பேச்சஸ் வரும், இல்ல கையில எங்கேயாவது பேச்சஸ் வரும், அந்த ஒயிட் அந்த இது மாதிரி
இந்த வெள்ளை இது மாதிரின்னு வச்சுங்களேன். சில நேரத்தில் தானா கூட மறையும். சில பேருக்கு ஒருத்தருக்கு அப்படியே வந்து ஒரு ஒரு பொட்டளவு இருக்குதுன்னு வச்சுங்க கன்னத்துல, அது அப்படியே இருக்கும். இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. அது அவஸ்திதம் அப்படின்னுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கும். அந்த வெள்ளைப்படுறது என்ன சொல்றது? அது அப்படியே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபுல்லா உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் முகத்துல பரவும். அதுக்கப்புறம் கால்லாம் பரவும், கையெல்லாம் பரவும், உடம்பு ஃபுல்லா பரவிடும். பார்க்கறதுக்கு ஹெல்தியா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனைலாம் இருக்காது. நல்லா வேலை செய்வாங்க, நல்லா நார்மலா தான் இருப்பாங்க. ஸோ இப்படி எது வந்து ஸ்டாண்டர்டா அப்படியே இருக்குதோ, அதே நிலையில இருக்குதோ, அதிகமாவும் ஆகாது, கூடவும் கூடாது, குறையவும் குறையாது. அது வந்து அவஸ்தித அவதிஞானம். அனவஸ்திதன்னா வந்து எது வந்து எப்படி இருக்கும்னா, கடல் அலைகள் போன்று காற்றில் கடல் அலைகள்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அதுலயும் உங்களுக்கு தெரியும். ஒண்ணு வந்து அந்த ஹை டைட், லோ டைட் இருக்கு பாருங்க. அலைகள் வந்து நீங்க பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, கடல் வந்து அப்படியே கரையெல்லாம் வந்துரும். அப்புறம் நீங்க அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உள்ள போயிடும். ஹை டைட்ஸ், லோ டைட்ஸ் அந்த அலைகள் வந்து அ சீற்றம் காண்பது, அதுக்கப்புறம் வந்து அலையே இல்லாம இருக்குது. இப்படி அ எப்படி வந்து அலைகள் வந்து கூட குறைச்சலா இருக்குதோ, அலைகள் அதிகமாவும், அலைகள் இல்லாம இருக்குதோ, பொதுவா பௌர்ணமி அன்னைக்கு அலைகள் அதிகமா இருக்கும். அமாவாசை அன்னைக்கு அலைகள் இல்லாம இருக்கும். அது 15 நாள் அலைகள்ல கூடிக்கிட்டே போகும். அதிகமாயின்னே போகும். 15 நாள் அலைகள் குறைஞ்சு அலைகளே இல்லாத நாள் அமாவாசை ஆயிடும். பொதுவா அது போல ஆகுறது. ஸோ எப்படி எந்த அவதி ஞானம் வந்து சில நேரம் கூடிக்கினே போகுது, சில நேரம் குறைஞ்சுக்கினே போகுது. அதுதான் வந்து ஒரு ஒரு அன்ஸ்டேபிளா இருக்கும். நிலையா இருக்காது. அதுதான் வந்து அனவஸ்திதம் அப்படின்றாங்க. ஆ இப்படி அனுகாமி, அனனுகாமி, வர்த்தமானம், ஈயமானம், அவஸ்திதம், அனவஸ்திதம் என்று 6 விதமாக ஆச்சாரியர்கள் இந்த அவதி ஞானத்தினுடைய பிரிவுகளை எடுத்துரைத்திருக்கிறார்கள். எது எது 6ங்க? அனுகாமினா வந்து எது அடுத்த பிறவிக்கும் கூடவே போதோ அது அனுகாமிங்க. எது அடுத்த பிறவிக்கு கூட போறது இல்லையோ, இறப்புடன் வந்து நின்னு போதோ, அந்த பிறவியிலே நின்னு போதோ அது அனனுகாமி கூட போவாது. வர்த்தமானம்னா வந்து கூடிக்கொண்டே போறது. முழு நிலவு எப்படி எப்படி கூடிக்கினே போகுது. அப்புறம் குறைஞ்சுக்கிட்டே வர்றது அது அமாவாசை நிலவு. அமாவாசையில நிலவே கிடையாது ஆக்சுவலி. ஸோ அமாவாசை அன்னைக்கு இருக்கிற நிலை. நிலவனுடைய நிலை. அதே போல வந்து குறைஞ்சுக்கிட்டே வந்துரும் அவதின்னா. அவஸ்தித்தன்னா ஒரே மாரி இருக்கும். கூடுதல் குறைச்சல் இருக்காது. நியூட்ரல் அப்படியே ஒரே மாரி பிளஸ் இருக்காது, மைனஸ் இருக்காது. அனவஸ்தித்தனா வந்து அலைகள் போன்று, கடல் அலைகள் போன்று. ஒரு மாசத்துல 15 நாள் கூடிக்கினே போவோம். 15 நாள் குறைஞ்சுக்கிட்டே போகும். ஒரு நாள் அலையே இல்லாம ஆயிடும். அது போலயும் ஆகும். ஸோ இப்படி அது அனவஸ்திதம். அது வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இது 6 வகையாக இதை கூறியிருக்கிறார்கள். மனிதர்கள்ல வந்து மனிதர்கள்ல தீர்த்தங்கர்களுக்கு மட்டும் பிறவிலேயே அந்த அவதி ஞானம் கிடைக்கப் பெறுகிறது. அதை கூட பவப்பிரத்தியன் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எக்ஸப்ஷனலா. பொதுவா பவப்பிரத்தியன்றது வந்து நாரகி தேவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதாவது பவப்பிரத்திய அவதி ஞானம் என்பதை நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குணப்பிரத்திய அவதி ஞானம் இருக்குது பாருங்க. அது வந்து மனிதர்களுக்கு ஏற்படலாம். திரியஞ்சன்கள்ல சமனஸ்க ஜீவன்களுக்கு மட்டும், மனமுடைய திரியஞ்சன்களுக்கு மட்டும் ஏற்படுறான். சைனி பஞ்சேந்திரி இப்ப திரியஞ்சன்களுக்கு மட்டும் ஏற்படலாம். மனிதன் எல்லாருமே சைனி பஞ்சேந்திரியன் தான். அவர்களுக்கும் ஏற்படலாம். இப்படி இது குணப்பிரத்திய அவதி ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து க்ஷயோபசம நிமித்தத்தால் ஏற்படுகிறது. அந்த அவதி ஞானாவரத்தினுடைய க்ஷயோபசமம் இருந்தாதான் அந்த அவதி ஞானம் ஏற்படும். எல்லாருக்கெல்லாம் ஏற்படுறது கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்லாம் கிடையாது. மத்தி ஞானம், சுத்த ஞானம் எல்லா மனிதர்களும் கண்டிப்பா ஏற்படும். அவதி ஞானம்லாம் ரொம்ப ரேர் தான். சரிங்களா? இப்படி இந்த 22வது சூத்திரத்தில் எடுத்துரைத்திருக்கிறார். அடுத்ததாக மனப்பரிய ஞானத்தை பற்றி நாம் இங்கு சர்ச்சை செய்யலாம். மனப்பரிய ஞானத்தை பத்தி நம்ம பேசணும். மற்றவர்களுடைய மனதில் இருக்கிற அந்த விகல்பங்களை மனப்பரிய ஞானம் அறிகிறது. ரொம்ப மைன்யூட்டுங்க. அவதி ஞானத்தை விட மைன்யூட்டுங்க. மற்றவர்களுடைய மனதில் இருக்கிறது அறியறது அவ்வளவு ஈஸியாங்க.
அவ்வளவு ஈஸி கிடையாது ஆக்சுவலா. அதுக்கு எவ்வளவு ஒரு திறன் இருக்க வேண்டும். அதாவது ஆவரணம் அவ்வளோ அடங்கினாதான், ஆவரணம் அவ்வளோ நீங்கினாதான் அப்படிப்பட்ட ஒரு நிலை வருங்க, இல்லைன்னா வராதுங்க. ரிஜு விபலமதிஹி மனப்பரியேக. மனப்பரிய ஞானத்தை 2 வகையாக பிரித்து கூறுகிறார்கள். ரிஜுமதி மற்றும் விபுலமதி என்று 2 வகையாக பிரித்து கூறுகிறார்கள். ரிஜுமதி விபுல ஞானம் மற்றும் விபுலமதி மதி ஞானம் என்று 2 வகையாக கூறுகிறார்கள். ரிஜுமதி அப்படின்னா எது வந்து மற்றவர்களுடைய மனசுல இருக்கிறது ஒரு சரளமான ஒரு விசாரம், சரளமான ஒரு எண்ணம், எளிமையான ஒரு எண்ணம், ரொம்ப அதுல வந்து இதுலாம் இல்ல, குருக்கட்னஸ் கிடையாது, ரொம்ப அதிகம் வந்து அதுல வந்து இந்த சூழ்ச்சி எல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை வந்து எது அறிகிறதோ அதை ரிஜுமதி மனப்பறை ஞானம். ரிஜுனா ரொம்ப சாஃப்ட், எளிமையா இருக்கிற எண்ணங்கள். ரொம்ப அதுல குருக்கட்னஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, அதுல ரொம்ப விக்கெட்னஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, அதுல வந்து ரொம்ப அதிகம் வந்து வஞ்சகம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் அறியாது. ரொம்ப நார்மலான எண்ணங்களை அது அறியும். அதுதான் வந்து ரிஜுமதி. ரிஜு என்றால் சாஃப்ட்னு பொருள், எளிமை, சாஃப்ட் அப்படின்னு பொருள். விபுலமதி என்றால் மற்றவர்களுடைய மனசுல இருக்கிற அது எளிமையா இருக்கிற எண்ணங்களா இருக்கலாம், சிம்பிளா இருக்கிற எண்ணங்களா இருக்கலாம், அல்லது கொஞ்சம் வந்து வஞ்சகமுடைய எண்ணங்களா இருக்கலாம். எல்லாத்தையும் அது அறியுது. ஆனா வந்து இது ரூபி பதார்த்தங்களை தான் அறிகிறது. மனசுல இருக்கிற ரூபி பதார்த்தங்கள் அதுதான் வந்து அந்த அறியுது. இதை வந்து விபுலமதி அப்படின்னுவாங்க. ரிஜுமதியில வந்து ஒன்லி அந்த சரள எளிமையான எண்ணங்களை மட்டும்தான் அறியும். இதுல வந்து சூழ்ச்சி மிக்க, தந்திரமிக்க அந்த எண்ணங்களையும் இது அறியும். நார்மலா வஞ்சகம் உடையத்தையும் இன்னும், வஞ்சகம் இல்லாத எளிய எண்ணங்களையும் இன்னும், எல்லாத்தையும் வந்து இது அறியும். அது வந்து விபுலமதி அப்படின்றாங்க. எல்லாத்தையும் அறியுது இது. அதுதான் இதுதான் விபுலமதி அப்படின்றாங்க. மற்றவர்களுடைய மனசுல இருக்கிற பதார்த்தம், ரூபி பதார்த்தம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களுடைய மனசுல எழுதுற விகல்பங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் ரூபி பதார்த்தம் அப்படின்றார். ஏன்னா மனது வந்து திரவிய மனம், அது வந்து புலன் போலதான் கருதுகிறார்கள் அதை. நோ இந்திரியம் அல்லது ஈஷத் இந்திரியம் என்று பூஜ்யபாத சுவாமி சர்வார்த்த சித்தியில் கூறுகிறார். சோ ரூபி பதார்த்தம் ஏன் சொல்றாங்க? அது மற்றவர்களுடைய மனசுன்றது புலன்கள் போன்றது, நோ இந்திரியம். அதனாலதான் அதில் எழும் விகல்பங்கள் இருக்கு பாருங்க, எண்ணங்கள் இருக்கு பாருங்க, அதையும் வந்து என்னன்றாங்க ரூபி அப்படின்றாங்க, உருவமுடையது அப்படின்றாங்க. சரிங்களா? ஏன்னா அது புலன், அது ஒரு புலன் போன்றதுதான். அந்த ரூபி பதார்த்தங்கள் அறியுது, மற்றவர்களுடைய மனசில் இருக்கிற ரூபி பதார்த்தங்கள் அறியுது அப்படின்றாங்கல்ல, அது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களுடைய மனசில் இருக்கிற அந்த விகல்பங்கள், எண்ணங்கள், அதுதான் வந்து ரூபி இதுன்றாங்க. அதாவது ரூபி பதார்த்தம் என்று கூறுகிறார்கள் என்பதை நாம் இங்கு அறிய வேண்டும். இது வந்து மற்றவர்களுடைய மனசில் இருக்கிறத அறிஞ்சுக்குது. என்னெல்லாம் நம்மளுக்கு எண்ணங்கள் ஏற்படுகின்றனோ, என்னெல்லாம் விகல்பங்கள் ஏற்படுகின்றனோ, அது எல்லாமே வந்து உருவம் இதுதான். மனதில் எழுதும் எல்லா எண்ணங்களும், பாவங்களும் எல்லாம் உருவமுடையதுதான். ஏன்னா மனமே வந்து புலன்கள் போன்றது. அதை இந்த அவதி ஞானமான அறிகிறது. இப்படி ரிஜுமதி மனப்பரிய ஞானம், விபுலமதி மனப்பரிய ஞானம் என்று 2 விதமாக இங்கு ஆச்சாரியர்கள் கூறியிருக்கிறார்கள். ரிஜுமதி என்றால் மற்றவர்களுடைய மனதில் இருக்கும் எளிய எண்ணங்களை அது வந்து அறியுது, எளிய எண்ணங்கள். விபுலமதி மனப்பரிய ஞானமானது மற்றவர்களுடைய மனதில் உள்ள கொடிய, வஞ்சகமுடைய, சூழ்ச்சியுடைய அப்படிப்பட்ட எண்ணங்களை, ரொம்ப விக்கெடா, குறுக்கடா இருக்கிற அந்த எண்ணங்களை இது அறிகிறது. இப்படி விபுலமதி, ரிஜுமதி என்று 2 விதமாக மனப்பரிய ஞானத்தினுடைய பிரிவுகளை இங்கு ஆச்சாரியர் எடுத்துரைத்திருக்கிறார். சோ ரிஜு விபுலமதி மனப்பரிய, அந்த மத்தின்றத 2ஓடையும் சேர்த்து படிக்கணும். ரிஜுமதி, விபுலமதி. விபுலமதியில மட்டும்தான் மதி இருக்குது, ஆனா ரிஜுவோடவும் சேர்த்து படிக்கணும். சூத்திரங்கள்ல ஒரு வார்த்தை கூட மிகாமல் இருக்க வேண்டும் என்பதை ஆச்சாரியர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதை பின்பற்றவும் செய்துகிறார்கள். அதனாலதான் ரிஜுமதி, விபுலமதி, மனப்பரிய அப்படின்னு வேர்டு, அந்த மத்தின்ற வேர்டு நீங்க ரிப்பீட் பண்ண மாட்டார். 2துலயும் மத்திய வருது சேருது, அது ஞாபகம் வச்சுக்கணும். இதை இங்க எடுத்துரைத்திருக்கிறார். இப்படி மற்றவர்களுடைய மனதில் இருக்கும் எளிமையான எண்ணங்களை, பாவங்களை எது அறிகிறதோ அது ரிஜுமதி என்றும்,
எது மற்றவர்களுடைய மனதில் உள்ள சூழ்ச்சியான தந்திரமான சூழ்ச்சி மிக்க வஞ்சகம் உள்ள நயவஞ்சகம் உள்ள எண்ணங்களை குருக்கட் விக்கட் தாட்ஸ் அதெல்லாம் இது அறியுதோ அது வந்து விபுலமதி என்று அழைக்கப்படுகிறது என்று மனப்பரிய ஞானத்தின் 2 பிரிவுகளை ஆச்சாரியர் இந்த 23வது சூத்திரத்தில் எடுத்துரைத்திருக்கிறார். அடுத்ததாக ரிஜுமதி ஞானம் மற்றும் விபுலமதி ஞானம். இது வந்து எதனுடைய பிரிவுகள்ங்க? மனப்பரிய ஞானத்தினுடைய பிரிவுகள். அவதி ஞானத்தினுடைய பிரிவுகளை நம்ம பார்த்தோம். அது ஞாபகம் இருக்குல்ல, 6 பிரிவுகள். எப்படி அது கூடிக்கிட்டே போகுது, இல்ல குறைஞ்சிக்கிட்டே வருது, ஒரே மாதிரி இருக்குது, அது அப்புறம் இல்ல பல விதமா இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது வந்து அதே போல ரிஜுமத்திலையும் 2 பிரிவுகளை எடுத்து ஆச்சாரியர் இங்க சொல்றாரு. விஷுத்தி அப்ரதி பாதாபியம். இப்படி படிக்கணும் பாருங்க, பிரிச்சு படிக்கணும், வேற எதுவும் இல்லைங்க. பிரிச்சு படிச்சா பொருள் ஈஸியா வந்துடும். விஷுத்தி அப்ரதிபாதாபியாம் தத் விசேஷ என்று இங்க ஆச்சாரியர் கூறுகிறார். விசுத்தி அடிப்படையிலும் அப்ரதிபாதம் அடிப்படையிலும் அதை நாம் வந்து அதுல இருக்கிற வேறுபாட்டை நாம் அறியலாம். எதில் இருக்கும் வேறுபாட்டை அறியலாம்? ரிஜுமதி மற்றும் விபுலமதியில் இருக்கும் வேறுபாட்டை விசுத்தி அடிப்படையிலும் அப்ரதிபாதம் அடிப்படையிலும் அறியலாம் என்று இங்கு ஆச்சாரியர் இங்கு எடுத்துரைத்திருக்கிறார். யாருக்கு வந்து மனப்பரிய ஞானாவரணத்தினுடைய கர்மத்தினுடைய க்ஷயோபசம் இருக்குதோ அவங்க ஆன்மாவில வந்து ஒரு விசுத்தி இருக்குங்க, சுத்தத்தன்மை. விசுத்தி என்றால் சுத்தத்தன்மை ஏற்படும். யாருக்கு மனப்பரிய ஞானாவரண கர்மத்தினுடைய க்ஷயோபசமம் இருக்கிறதோ அவங்களுக்கு வந்து ஒரு விசுத்தி ஏற்படும், சுத்தத்தன்மை வந்து அவங்க ஆன்மாவில ஏற்படுங்க. அதுதான் அந்த சுத்தத்தன்மை இருக்கு பாருங்க, அந்த மனப்பரிய ஞானத்தால் ஏற்படும் அந்த சுத்தத்தன்மை இருக்குது பாருங்க, அதைதான் விசுத்தி என்று கூறுகிறார், சுத்தத்தன்மை. பிரதிபாதம்னா விழறது, அப்பிரதிபாதம்னா விழாம இருக்குது. அது என்னங்க? விழறது என்னது, விழாம இருக்கிறது என்னது பாருங்க. முதல்ல வந்து ரிஜுமதி மனப்பரிய ஞானம் இருக்குது பாருங்க. ரிஜுமதியை விட விபுலமதியிலுடைய விசுத்தி இருக்கு பாருங்க, சுத்தத்தன்மை இருக்குது பாருங்க, அது ரொம்ப அதிகம் ரிஜுமதியை விட. ஏன்னா விபுலமதி யாருக்கு தெரியுமா இருக்குங்க? தத்பவ மோட்சகாமிகளுக்கு இருக்கு. விபுலமதி மனப்பரிய ஞானம் யாருக்கு இருக்குதோ அவங்க வந்து அதே பவத்துல மோட்சத்துக்கு போறாங்க, தத்பவ மோட்சகாமிகளா இருக்கிறாங்க. ரிஜுமதிக்கு அப்படி ரூல் கிடையாது. ரிஜுமதி இருக்கிறவங்க அதே பவத்திலையும் விபுலமதியை பெற்று மோட்சத்துக்கு போனாலும் போவாங்க, இல்லைன்னா இன்னும் சில காலம் சம்சாரத்துல இருந்தாலும் இருப்பாங்க. ரிஜுமதிக்கு அந்த ரூல் கிடையாது. விபுலமதி யாருக்கு இருக்கிறதோ அவங்க வந்து மோட்சத்துக்கு தத்பவ மோட்சகாமிகளா அதே பவத்துல மோட்சத்துக்கு போறாங்க. ரிஜுமதி அபேட்சில ரிஜுமதியை காட்டிலும் விபுலமதியினுடைய பரிணாமங்களுடைய விசுத்தி இருக்குது பாருங்க, சுத்தத்தன்மை இருக்குது பாருங்க, எண்ணங்கள்ல சுத்தத்தன்மை இருக்கு பாருங்க, அது அதிகங்க. ரிஜுமதி ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னு வச்சுங்க, ரிஜுமதி மனப்பரிய ஞானம், மற்றவர்களுடைய மனதில் இருக்கும் எளிமையான நயவஞ்சகமற்ற வஞ்சகமற்ற எண்ணங்களை, எளிமையான எண்ணங்களை எது அறிகிறதோ அது ரிஜுமதி மனப்பரிய ஞானம் என்று பொருள். ஆனா இன்னொன்னுங்க, மனப்பரிய ஞானம் யாருக்கு ஏற்படும் என்றால் முனிவர்களுக்குத்தான் ஏற்படும், சிராவகனுக்கு ஏற்படாது. புரியுதுங்களா? முனிவர்களுக்குத்தான் மனப்பரிய. அவதி ஞானம் வந்து யார் வேணாலும் இருக்கலாம், சிராவகனுக்கு கூட இருக்கலாம், சரிங்களா? ஆனால் இங்க அது ஏன் கூவதி ஞானம் நாரகியர்களுக்கு கூட இருக்குது, கூ அவதி மட்டும்தான் இருக்குது, கூ மனப்பரிய ஞானம் கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. குமதி குஷுதம் கூவாவதி மட்டும்தான், மனப்பரிய ஞானத்தெல்லாம் கிடையாது. முனிநிலைக்கு போய் அவங்க வந்து அந்த ரிஜுமதி நிலையில இருந்தாலும் சரி அல்லது விபுலமதி நிலையில இருந்தாலும் சரி, விபுலமதி நிலையில இருக்கிறவங்க தத்பவ மோட்சகாமிகள், அதே பவத்துல மோட்சத்துக்கு போறாங்க, ஞாபகம் வச்சுங்க. அந்த ரிஜுமணியானது அது வந்து விட்டு விட்டு திரும்ப திரும்ப வருது. ஆனா விபுலமதி இருக்கு பாருங்க, அவங்க வந்து கீழ்நிலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க விபுலமதி ஞானத்தை பெற்றவர்கள், விபுலமதி மனப்பரிய ஞானத்தை பெற்றவர்கள் கேவல ஞானத்தை அடையும் வரை அவருடைய விபுலமதி ஞானமானது விபுலமதி மனப்பரிய ஞானமாவது என்றும் மறையாது. புரியுதுங்களா? விபுலமதி மனப்பரிய ஞானம் கேவல ஞானத்துல எட்டுமே கண்டிப்பா விட்டுரும்னு அர்த்தம். அது வரலாம், அது வந்து அந்த விபுலமதி மனப்பரிய ஞானம் மறையாது அப்படின்னு அர்த்தம்.
அப்புறம் கேவல ஞானம் கிடைச்ச உடனே ஆனா அது விபுலமதி மனப்பறை ஞானம் மட்டும் கிடையாது, மற்ற 4 ஞானமுமே வந்து விடுபட்டு. கேவல ஞானம் அது வேலை வந்து அங்க எடுத்துமே விடுறது. கேவல ஞானத்துல எடுத்துமே விட்டுரும் விபுலமதி மனப்பறை ஞானம். அதுக்கப்புறம் அது காணாம போயிடும். அது போயிடும். அது மட்டும் கிடையாது. விபுலமதி மனப்பறை ஞானம் மட்டும் கிடையாது. ரிஜுமதி மனப்பறை ஞானம் மட்டும் கிடையாது. அவஸ்தித, அனவஸ்தித, வர்த்தமான, ஹீயமான இந்த அனுகாமி, அனனுகாமி அவதி ஞானம் மட்டும் கிடையாது. அங்க பிரவிஷ்டம், அங்க பாவியம், 12 அங்கம், 14 பூர்வம் அந்த சுத்த ஞானம் மட்டும் கிடையாது. அவகிர, ஈஹா, அவாய், தாரணை எல்லாமே போயிட்டுன்னு அர்த்தங்க. பாருங்க ஒவ்வொன்றுடைய பிரிவுகள். மதி ஞானத்துல அவகிர, ஈஹா, ஆவாய், தாரணை சொன்னாங்க. சுத்த ஞானத்துல அங்க பிரவிஷ்டம், அங்க பாவியம் சொன்னாங்க. அதுல அந்த 12 அங்கங்கள், 14 பூர்வங்கள்லாம் வந்து அங்க பிரவிஷ்டம் சொன்னாங்க. இது தவிர மற்ற இருக்கிறது எல்லாமே அங்க பாகியம் சொன்னாங்க. அவதி ஞானத்துல 6 விதமா சொன்னாங்க. அனுகாமி, அனனுகாமி, வர்த்தமானம், ஹீயமானம், அவஸ்திதம், அனவஸ்திதம் அப்படின்னு 6 சொன்னாங்க. மனப்பறை ஞானத்துல ரிஜுமதி மற்றும் விபுலமதி என்று 2 வகையாக கூறியிருக்கிறார்கள். கேவல ஞானம் தோன்றிடுச்சுன்னா இது எல்லாமே போயிடும். விபுலமதி மனப்பறை ஞானம் உடையவர்கள் கண்டிப்பாக அதே பவத்தில் மோட்சத்தை பெறுகின்றனர். கேவல ஞானத்துல எடுத்து சேர்த்தோம். அதுக்கப்புறம் அது விடுபடும். அங்க ஏனென்றால் கேவல ஞானம் இருக்கும்போது அது வந்து க்ஷாயிக ஞானம், பரிபூர்ண ஞானம், முழுதுணர் ஞானம், முழுமையான ஞானம். அது வந்ததுக்கு அப்புறம் வேற என்ன வேலை? சூரியனுடைய வெளிச்சம் இருக்கும் பொழுது விளக்குக்கு என்ன வேலை? சரியா? வெளிச்சம் இருக்கும்போது இருட்டுக்கு என்ன வேலை? புரியுதுங்களா? இது போலதான் இத இங்க சொல்றாங்க. இப்படி ரிஜுமதி, விபுலமதி 2 விதமா இதனுடைய இது சொல்லியிருக்கிறாங்க. விபுலமதி வந்து தத்பவ மோட்சகாமிகளுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா ரிஜுமதி தத்பவ மோட்சகாமிகளுக்கும் இருக்கலாம், இல்ல தத்பவ மோட்சகாமி இல்லாதவங்களுக்கும் இருக்கலாம். அது எப்படிங்க தத்பவ மோட்சகாமிகளுக்கு ரிஜுமதி தான் விட்டு விட்டு வருதுங்க? விட்டு விட்டு வருது இனிஷியலா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து விட்டு விட்டு வர ரிஜுமதி மனப்பறை ஞானம் இருக்குது. அதுக்கப்புறம் விபுலமதி அதே பவத்துல தோன்றுது அப்படின்னு வச்சுங்க, அப்படியே மோட்சத்துக்கு போயிடும். புரியுதுங்களா? சோ அந்த நோக்குல சொல்றாங்க. ரிஜுமதி இருக்கிறவங்க வந்து அவங்க தத்பவ மோட்சகாமிகளா கூட இருக்கலாம். அதே பவத்துல வந்து விபுலமதி பெற்று மோட்சத்துக்கு போறவங்களாவும் இருக்கலாம். இல்லைன்னா அதே பவத்துல விபுலமதி பெறாதவங்களாவும் இருக்கலாம், மோட்சத்துக்கு போகாதவங்களும் இருக்கலாம் அப்படின்றத இங்க சொல்லியிருக்கிறாரு. இதுல விபுலமதி யாருக்கு இருக்கிறதோ, விபுலமதி மனப்பரியே ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க வந்து க்ஷபக்ஷ்ரேணி ஏறுவாங்க. ஞாபகம் இருக்குங்களா? க்ஷபக்ஷ்ரேணி, உபசமஸ்ரேணி, குணஸ்தானங்களை பத்தி நாம படிச்சிருக்கோம். யாரு க்ஷபக்ஷ்ரேணி ஏறுறாங்களோ அவங்க வந்து அபூர்வ கரணம், அனிவிருத்தி கரணம், அத கரணம், அபூர்வ கரணம், அனிவிருத்தி கரணம் அப்படி மேல போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க? க்ஷீணமோகம் போயிட்டு 12வது குணஸ்தானத்துக்கு போயிட்டு, அதாவது லோபாந்த கஷாயம் எல்லாம் முடிஞ்சு போகுது 10வது. ஓகே, அதுக்கப்புறம் 10ல இருந்து 12க்கு ஜம்ப் பண்றாங்க, 11க்கு போவாத. அதுதானே க்ஷபக்ஷ்ரேணி. அப்படியே மோட்சத்துக்கு போறாங்க. சரிங்களா? இப்படி விபுலமதி வந்து விபுலமதி யாருக்கு இருக்குதோ அந்த முனிவர்கள் எல்லா இது வந்து மனப்பறை ஞான முனிவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது பேசிட்டோம். அதுலதான் உபசமஸ்ரேணி ஏறவங்களும் இருக்காங்க, க்ஷபக்ஷ்ரேணி ஏறுறவங்களும் இருக்காங்க. இப்படி க்ஷபக்ஷ்ரேணி ஏறுறவங்களுக்கு விபுலமதி இருக்கும். ஆனா ரிஜுமதி இருக்கிறான் பாருங்க, ரிஜுமதி யாரு இருக்கிறதோ அவங்க க்ஷபக்ஷ்ரேணி ஏறலாம், உபசமஸ்ரேணி ஏறலாம். சரிங்களா? சோ எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்படிப்பட்ட குறிப்புகளும் வருகின்றன. ரிஜுமதி உடையவர்கள் க்ஷபக்ஷ்ரேணியும் ஏறலாம், உபசமஸ்ரேணியும் ஏறலாம். விபுலமதி உடையவர்கள் க்ஷபக்ஷ்ரேணி ஏறுவாங்க. க்ஷபக்ஷ்ரேணி ஏறிதான் ஒருவன் மோட்சத்தை அடைய முடியும். உபசமஸ்ரேணியில ஒருத்தன் ஏறினாலும் அவன் மீண்டும் திரும்பவும் 6ஆம் குணஸ்தானத்துக்கு வந்து அப்புறம் முன்னேறி 8ஆம் குணம் அப்படியே போயிட்டு க்ஷபக்ஷ்ரேணி ஏறினாதான் அவனுக்கு மோட்சத்தை கிடைக்கும். உபசமஸ்ரேணியில அது வந்து முட்டு சந்து மாதிரி 11வது உபசாந்த மோகம் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து 12க்கு போக முடியாது. 10ல இருந்து 11க்கு போயிட்டான்னா 12க்கு போக முடியாது. 10ல இருந்து க்ஷபக்ஷ்ரேணியில ஜம்ப் பண்ணி 12க்கு போயிட்டான்னு வச்சுங்க, அங்க 11 தேவையே இல்லை. உபசாந்த மோகம் வரவே வராது. உபசமஸ்ரேணி அங்க வரவே வராது. 8, 9, 10, 11 இது வந்து உபசமஸ்ரேணி. 8, 9, 10, 12 டைரக்டா 11 நடுப்புற இல்லாம இருக்கிறது அது க்ஷபக்ஷ்ரேணி. இது வந்து அந்த உயிரினுடைய அவங்களுடைய கஷாய பாவம், அவர்களுடைய எண்ணம், தவம், வலிமை அதெல்லாம் வச்சு இந்த அந்த குணஸ்தானங்கள் எந்த குணத்துல இருக்குது, எந்த நிலையில இருக்குது, மோட்சமா இருக்கிறதுல அதெல்லாம் தீர்மானிக்கப்படுகின்றன.
அடுத்ததாக அடுத்த சூத்திரத்துல என்ன சூத்திரம் பார்த்தோம்? விசுத்தி அப்பிரதிபாதாபியாம் தத் விசேஷ. விசுத்தி அடிப்படையிலும் பிரதிபாதம் அப்பிரதிபாதம் அடிப்படையிலையும் விழறது விழாம இருக்கு. எது விழுது? ரிஜுமதி. இது வந்து விபுலமதி விழாம இருக்கிறது, விடுபடாம இருக்கிறது. இதுல விசேஷம் இருக்குது. அதாவது எதுலயும் விசேஷம் இருக்குது, சிறப்பு இருக்குது. எதுல? ரிஜுமதிலையும் விபுலமதிலையும் இந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அவதி ஞானம் மற்றும் மனப்பறை ஞானம் வரத்துல அவதி ஞானம் மற்றும் மனப்பறை ஞானத்துல என்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்றதை எங்க அடுத்த சூத்திரத்துல சொல்றாரு. இந்த சூத்திரங்கள்லாம் சுருக்கமா பார்த்தா போதும். எங்க தேவையோ அங்க அதிகமா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். விசுத்தி க்ஷேத்திர சுவாமி விஷயேபியோ அவதி மனப்பரியையோ. அவதி மற்றும் மனப்பரிய ஞானத்தில் விசுத்தி அடிப்படையிலும் க்ஷேத்திர அடிப்படையிலும் சுவாமி அடிப்படையிலும் விஷய அடிப்படையிலும் பேதம் இருக்கிறது, பிரிவு இருக்கிறது, டிஃபரன்ஸ் இருக்கிறது. விசுத்தி அடிப்படையில, க்ஷேத்திர அடிப்படையில, சுவாமி விஷய அடிப்படையில, அப்புறம் விஷய அடிப்படையில் அவதி ஞானம் மற்றும் மனப்பறை ஞானத்துல டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றாரு. இதுல அவதி ஞானத்தை காட்டு விசுத்தி அடிப்படையில முதல்ல பார்க்கலாம். சுத்தத்தன்மை, சுத்தி சுத்தி அடிப்படையில பார்க்கும்போது, சுத்தத்தன்மை அடிப்படையில பார்க்கும்போது அவதி ஞானத்தை விட மனப்பறைய ஞானத்தை பெற்றவர் விசுத்தி உடையவராக இருக்கிறார். அவதி ஞானம் இல்லறத்தான கூட இருக்கலாம், மனப்பறைய ஞானம் முனி நிலையில தான் இருக்கும். அதனால அவங்களுடைய விசுத்தி அதிகமா தானே இருக்குங்க. மகாவிரத நிலை இல்ல, 28 மூலகுணங்களை பரிபாலிக்கும் நிலை இல்ல, தவ வலிமை இல்ல, மோட்ச மார்க்கத்துல முன்னேற்ற பாதையில இருக்கிறாங்கல்ல, இவங்க இல்லற நிலையில இருக்கிறாங்க. அப்புறம் க்ஷேத்திரம், இதுல அந்த மனப்பரிய ஞானம் இருக்கு பாருங்க. இது மானுஷோத்தர மலைக்குள்ள 2.5 தீவுல இருக்கிற மனுஷனுடைய மனசுல என்ன இருக்குதோ அதுதான் அறியும். ஆனா அவதி ஞானம் இருக்கு பாருங்க, இது அசங்கியாத லோகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் அறியும். அசங்கியாத லோகத்துல இருக்கிற இது வந்து 2.5 தீவு வரலாம் தான். அசங்கியாத லோகம்னா என்னது? அந்த சுவயம்பூர்வம் வரலாம், அப்படி அது வரலாம் எல்லாத்தையும் அறியும் அவதி ஞானம். ஆனா வந்து இது 2.5 தீவுல யார் இருக்கிறாங்களோ அவங்க மனசுல இருக்கிறது மட்டும்தான் அறியும். மனசுனா யாரு? அந்த பஞ்சேந்திரிய ஜீவன்கள். அதுதான் அந்த பஞ்சேந்திரிய ஜீவன்களை தெரிஞ்சனா இருக்கலாம், இல்ல மனிதனா இருக்கலாம். அது மட்டும் தான் இது அறியும். இப்படி இந்த க்ஷேத்திர அடிப்படையில, இடம் அடிப்படையில எங்க இருக்கிறவங்கள அறியும் அப்படின்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா மனப்பறை ஞானம் 2.5 தீவுக்குள்ள இருக்கிறவங்கள மட்டும்தான் அறியும், அவங்களுடைய மனசுல இருக்குதான் அறியும். இது வந்து ஆனா அவதி ஞானம் வந்து அசங்கியாத லோக பிரமாணம், மொத்த உலகத்தையுமே அறியும். இந்த அடிப்படையில மனப்பறையே ஆனா ஒண்ணு, மனப்பறை ஞானம் வந்து 2.5 தீவுக்குள்ள இருக்கிறது தாங்க அறியுது. அவதி ஞானம் அசங்கியாத லோக பிரமாணம் அறியுது. ஆனா மனப்பறை ஞானம் கம்மியா அறிஞ்சாலும் அவங்களுக்கு சுத்தி அதிகங்க, ஞாபகம் வச்சுங்க. முனிநிலையில சுத்தி அதிகங்க, ஞாபகம் வச்சுங்க. மனப்பரிய ஞானம் வர்ணம் இருக்குது பாருங்க அடுத்தது. அது 6வது குணஸ்தானத்துல இருந்து 12வது குணஸ்தானம் வரலாம். யாருக்கு வந்து உன்னதமான சாரித்திரம் இருக்கிறதோ, ஒழுக்கம் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் மனப்பரிய ஞானம் தோன்றும். நம்ம சொன்னோம், தீர்த்தங்கர ஆக போற ஜீவன் தீட்சா எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மனப்பரிய ஞானம் தோன்றுதுன்னு சொன்னோம். ஆனா அவதி ஞானம் இருக்குது பாருங்க, அது 4 கதியிலையும் இருக்கிற எல்லா சைனி பஞ்சேந்திரியத்துக்கும் ஏற்படலாங்க. யாருக்கு உத்கிருஷ்டமான ஒழுக்கம் இருக்கிறதோ, நல்ல மேன்மையான ஒழுக்கம் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் மனப்பறை ஞானம் ஏற்படும். அவங்க 6வதுல இருந்து 12வது குணஸ்தானத்துக்குள்ள இருக்கும். ஆனா அவதி ஞானம் இருக்குது பாருங்க, அது வந்து 4 கதியில சைனி பஞ்சேந்திரியனா இருக்கணும், சங்கி பஞ்சேந்திரனா இருக்கணும், சமனஸ்க ஜீவனா இருக்கணும், மனமுடைய ஜீவனா இருக்கணும், அவங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? இது வந்து ரொம்ப லிமிட்டெட். மனப்பறை ஞானம் லிமிட்டெட், அவதி ஞானம் அதை விட கொஞ்சம் அன்லிமிட்டெட். அடுத்தது விபங்காவதி. அவதி ஞானத்துல விபங்காவதியும் இருக்குது இல்ல, மித்யா திருஷ்டிகள் இருக்கிற அவதி ஞானம். சமயத்துவம் இல்லை, ஆனா அவதி ஞானம் இருக்கிறது. அது வந்து 4 கதியிலையும் இருக்கலாம். யாருக்கு சமயத்துவம் இல்லையோ அது நரகதியில இருக்கட்டும், அல்லது தேவகதியில இருக்கட்டும், மனித கதியில இருக்கட்டும், அல்லது திரிஞ்ச கதியில இருக்கட்டும், அங்க வந்து மனமுடைய ஜீவன்களாக இருக்கின்றன. ஆனா அவங்களுக்கு சமயத்துவம் கிடையாது, அவதி ஞானம் இருக்குது. அதனால அது விபங்கா அவதி அல்லது பூ அவதி என்று அழைக்கப்படுகிறது. அதுவே சமயத்துவம் கிடைச்ச உடனே அதே அவதி ஞானம் அது என்ன பண்ணுவாங்க, அவதி ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி விபங்காவதி மற்றும்
இந்த விபங்காவதி, அதுதான் வந்து கூ அவதி ஞானம் அப்படின்றாங்க. அது 4 கதியிலுமே இருக்கிற பஞ்சேந்திரிய ஜீவன்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க விபங்காவதி. அதாவது விபங்காவதினா எந்த அவதியில வந்து சமயத்துவம் கிடையாதோ, மித்தியாத்துவம் கூடி இருக்கிறதோ, அது விபங்காவதி அல்லது கூ அவதி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக அவதி ஞானத்தினுடைய விஷயம் இருக்கு பாருங்க. விஷயம் அது வந்து எதை கிரகிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரவிய க்ஷேத்திர கால பாவத்தினுடைய வரையறையுடன் எல்லா ரூபி பதார்த்தங்களையும் அவதி ஞானம் அறியும். எல்லா ரூபி பதார்த்தங்களுடையும் அறியும். அதனுடைய கொஞ்சம் பரியாயங்களையும் அறியும். 4 பிறவில என்ன இருந்தான், 2 பிறவில இருந்தான், கொஞ்சம் பரியாயங்கள் அறியும். அதாவது திரவிய க்ஷேத்திர கால பாவத்தினுடைய மரியாதை இருக்கும், வரையறை இருக்கும். சரிங்களா? ஆனா வந்து பொற்களத்தினுடைய அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பொற்களத்தினுடைய கொஞ்சம் பொற்கள பதார்த்தங்கள் அறியுது, அதனுடைய கொஞ்சம் பரியாயங்களையும் அறியுது. எல்லா பரியாயங்களும் அறியலாம் ஒரு 4 பிறவி அது போல. ஒரு சில பிறவிகளையும் இந்த அவதி ஞானம் வந்து விஷயமாக்குது. அவற்றை அறிகிறது. விஷயமாக்குதல் என்றால் அவற்றை அறிதல் என்று பொருளாகும். திரவிய க்ஷேத்திர கால பாவத்தினுடைய வரையறையுடன் ஆன்மாவானது பொருள பதார்த்தங்களை, ரூபி பதார்த்தங்களையும் அதனுடைய சில பரியாயங்களையும் அறிகிறது அப்படின்றத இங்க சொல்றாரு. இப்படி அவதி ஞானத்திலும் மனப்பரிய ஞானத்திலும் எந்தெந்த விசுத்தி அடிப்படையில், அதாவது அவதி ஞானத்துல சுத்தி கம்மி, மனப்பரிய ஞானத்துல சுத்தி அதிகம். க்ஷேத்திர அடிப்படையில பாத்தீங்கன்னா 2.5 தீவுல இருக்கிற மனிதன் திரியஞ்சன் அவங்களுடைய மனசுல என்ன இருக்குதோ அது மட்டும்தான் அறியும். இது மனப்பரிய. ஆனா அவதி ஞானம் அசங்கியாத லோக பெருமானம், அசங்கியாத லோகத்துல என்ன நடக்குதோ அதை தெரிஞ்சுக்கும். அடுத்தது சுவாமி அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனப்பரிய ஞானம் 6வதுல இருந்து 12வது குணஸ்தானத்தில் இருக்கிற உத்தம ஒழுக்கமுடையவர்களுக்கு மட்டும்தான் தோன்றும். ஆனால் அவதி ஞானமானது அது 4 கதியில் இருக்கிற பஞ்சேந்திரிய ஜீவன்களுக்கு யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம், வித்யா திருஷ்டி கூட இருக்கலாம் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் விஷய அடிப்படையிலையும் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. திரவிய க்ஷேத்திர காலபாவத்தினுடைய வரையறையுடன் பொருள பதார்த்தங்களை அதனுடைய சில பரியாயங்களோட தான் அறியுது அவதி ஞானம். ஆனா மனப்பரிய ஞானம் இருந்து பாருங்க, அது எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவதி ஞானம் எதை அறிஞ்சதோ அதனுடைய அனந்தமா பாகம், அதுல ஒரு சின்ன ஒரு அளவுதான், ரொம்ப சிறிய அளவுதான். அனந்தமா பாகம்னா ரொம்ப ஒரு பிராக்ஷனல் அளவுதான் வச்சுங்களேன். அதுல அனந்தத்துல ஒரு பங்கு, அனந்தத்துல ஒரு பங்கு தான். அதை இதை வந்து மற்றவங்களுடைய மனசுல இருக்கிற விகல்பங்கள் இருக்கின்ற ஒரு பங்கு அதுதான் அறியுது. மற்றவங்க மனசுல இருக்கிற எண்ணங்களை மட்டும்தான் அறியுது அப்படின்றத இங்க சொல்லியிருக்கிறாரு. விஷய அடிப்படையில் பாத்தீங்கன்னா திரவிய க்ஷேத்திர கால பாவத்தினுடைய வரையறையுடன் மற்றவர்கள், அதாவது வரையறையுடன் என்ன பண்ணுது, இது பொருள்களுடைய சில பரியாயங்களை அறிகிறது. எல்லா பரியாயங்களையும் கிடையாது. எல்லா பரியாயங்களையும் அறிஞ்சா அது வந்து கேவல ஞானம் ஆயிடும். மனப்பரிய ஞானம் இருந்து பாருங்க, அது வந்து ரூபி பதார்த்தம், மற்றவங்களுடைய மனசுல இருக்கிற ரூபி பதார்த்தம் தான் அறியுது. அவதி ஞானம் எதை அறிகிறதோ, எவ்வளவு அறிகிறதோ அதுல வந்து அனந்தத்துல ஒரு பார்ட், ஒரு சிங்கிள் பார்ட், ஒரு பிராக்ஷனல் பார்ட், ரொம்ப ஒரு சிறு இதுதான் வந்து இது மனப்பரிய, அதாவது இது வந்து இந்த ஞானம் அறிகிறது, அதாவது இது மனப்பரிய ஞானம் அறிகிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதுல வந்து மற்றவங்களுடைய மனசில் இருக்கிற அந்த விகல்பங்கள், எண்ணங்கள்ல எதை அறிகிறார்கள் என்பதையும் இங்கு நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி அவதி ஞானம் மற்றும் மனப்பரிய ஞானத்தில் விசுத்தி, க்ஷேத்திர, சுவாமி, விஷய அடிப்படையில் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவதி ஞான அடிப்படையில் மனப்பரிய ஞானத்தில் விசுத்தி அதிகம். மனப்பரிய ஞானம் மானுஷோத்திர மலைக்குள்ள இருக்கிற மனிதன் தெரிஞ்ச அவங்களுடைய மனசு மட்டும்தான் அறியும். ஆனா அசங்கியாத லோக பிரமாணம் அறியும் அவதி ஞானம். மனப்பரிய ஞானம் உத்தம ஒழுக்கமுடைய 6வது குணஸ்தானத்துல இருக்கிற இருந்து 12வது குணஸ்தானம் வரல இருக்கிற முனிகளுக்கு தான் ஏற்படும். ஆனா அவதி ஞானம் வந்து 4 கதியிலுமே எல்லா சங்கி பஞ்சேந்திரியனுக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கும்னு கிடையாது, ஏற்படலாம். அடுத்தது வந்து இந்த அவதி ஞானம், நற்காட்சி இல்லாத அவதி ஞானம் இருக்கு பாருங்க, அதை கூ அவதி அல்லது விபங்காவதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
அவதி ஞானத்தினுடைய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எதை அறியுது, எவ்வளவு அறியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரவியக்ஷேத்திர கால பாவத்தினுடைய வரையறையுடன் பொருட்களத்தையும் அதனுடைய சில பரியாயங்களையும் அறியறது தான், அது பேர் தான் வந்து அவதி ஞானம். அதனுடைய விஷயம் அது. மனப்பரிய ஞானத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மற்றவங்களோட மனசில் இருக்கிற ரூபி பதார்த்தங்களை மட்டும்தான் அறியும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்கிறாங்க. அவதி ஞானம் எவ்வளவு அறியுதோ அதுல அனந்தத்துல ஒரு பங்கு அனந்தமா பாக் அப்படின்வாங்க, அதை மட்டும்தான் இது அறியும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களுடைய மனசுல இருக்கிற ரூபி பதார்த்தங்கள் என்றால் விகல்பங்கள், எண்ணங்கள், எண்ண ஓட்டம், அதை தான் வந்து மற்றவர்களுடைய மனதில் இருக்கும் ரூபி பதார்த்தம் என்று இங்கு ஆச்சாரியர் எடுத்து உரைத்திருக்கிறார். இப்படி அவதி ஞானம் மற்றும் மனப்பரிய ஞானத்தில் விசுத்தி, க்ஷேத்திரம், சுவாமி மற்றும் விஷயம். விஷயம்னா எதை கிரகிக்கிறது, எதை அறிகிறது, எப்பொருளை அறிகிறது தான் விஷயம். இதையெல்லாம் இங்கு விசுத்தி, க்ஷேத்திர, சுவாமி, விஷயேபியோ, விஷய அடிப்படையில் பன்மை, அவதி மனப்பரையோ, அவதி ஞானத்தையும் மனப்பரைய ஞானத்தையும் விசுத்தி அடிப்படையிலும், க்ஷேத்திர அடிப்படையிலும், சுவாமி அடிப்படையிலும், விஷய அடிப்படையிலும் நாம் அறியலாம் என்பதை இங்கு ஆச்சாரியர் கூறியிருக்கிறார். அடுத்ததாக டவுட் இருந்தா நோட் பண்ணி வச்சுங்க. இந்த சூத்திரங்கள்லாம் ரொம்ப நம்ம டீப்பா போல, எங்க தேவையும் அங்க கண்டிப்பா திரும்பவும் போகும். ஒரு சில சூத்திரங்கள்லாம் நிறைய நேரம் ஆகும். இங்கெல்லாம் வந்து ரொம்ப இந்த சிம்பிளான கருத்துக்கள் மேலோட்டமா தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல இந்த 5 ஞானங்கள் சொன்னாங்க பாருங்க, அது வந்து எவ்வளவு அறியுது, அதனுடைய விஷயம் என்ன, அதை இங்க சொல்ல போறாங்க. அது எவ்வளவு அறிகிறது, அதுதான் விஷயம். அதனுடைய விஷயம் என்னன்னு அர்த்தம், அது எவ்வளவு அறிகிறது. மதி ஸ்ருதையோ நிபந்தோ திரவியேஷு அசர்வ பரியாயேஷு. இது பிரிச்சு எப்படி படிக்கணும்னு பாருங்க. மதி ஸ்ருதையோ நிபந்தோ திரவியேஷு அசர்வ பரியாயேஷு. மதி ஞானமும் ஸ்ருத ஞானமும் திரவியத்தை அதனுடைய ஒரு சில அசர்வன்னா வந்து சர்வமும் கிடையாதுன்னு அர்த்தம், எல்லாமும் கிடையாதுன்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு சிலன்னு அர்த்தம். ஒரு சில பரியாயங்களோடு அறிகிறது. இது பாருங்க, இதுல ஒண்ணு இந்த ஆலாப பத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஆலாப பத்தி தமிழ்ல இருக்கு, அதெல்லாம் அருமையா ஒரு இடத்துல அதுல ஒண்ணு சொல்லுவாரு. குணங்களை தான் வந்து சகவர்த்தி பரியாயம் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரே நேரத்துல ஞான குணம், தர்ஷன குணம், சுக குணம், வீரிய குணம் இதெல்லாம் இருக்குது. அதனால வந்து சகவர்த்தினா கோ எக்ஸிஸ்டன்ஸ் அட் த சேம் டைம், அதாவது ஒரே நேரத்துல வந்து வீற்றிருக்கின்ற ஆன்மாவில. சரிங்களா? அத வந்து இத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் அப்படின்னுவாங்க. இந்த ரிசர்வேஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன்ல அது ஹாரிசான்டல் ரிசர்வேஷன், வெர்டிகல் ரிசர்வேஷன்லாம் இருக்கும். புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? ஒரே நேரத்துல இருக்குது, வீட்டு இருக்குது. எது? ஞான குணம், தர்ஷன குணம், சுக குணம், வீரிய குணம், அவ்யாபாதத்துவம், அகுலகத்துவம், சூக்ஷ்மத்துவம், அவகானத்துவம் எல்லாம் ஒரே நேரத்துல இருக்குதுல, எல்லா குணமும். அதனால வந்து அது சகவர்த்தி பரியாயன்றாரு. ஒரே நேரத்துல இருக்குது. அது சகவர்த்தினா ஒரே நேரத்துல இருக்குது. அப்புறம் கிரமவர்த்தி பரியாயம், அது வந்து பரியாயன்றோம். கிரமவர்த்தினா ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கிறது தான் இது. ஒண்ணு இப்படி இருக்குது வெர்டிகலா, ஒண்ணு கீழே, அது பரியாயம். ஒரே நேரத்துல இப்படி இருக்கிறது பாருங்க, அது வந்து சகவர்த்தி, அது வந்து குணம். அந்த குணத்தை தான் திரவியம், குணம், பரியாயம். குண பரியாயவ திரவியம், இதே தத்துவ சூத்திரத்துல தான் அது சொல்லியிருக்கிற. குணமும் பரியாயம் எதுல இருக்குதோ அதுதான் திரவியம். குணம் வந்து ஒரே நேரத்துல இருக்கும் ஒரு பொருள்ல, அதனாலதான் அது வந்து சகவர்த்தி பரியாயன்றாங்க. கிரமவர்த்தி பரியாயம்னா ஒன்றன் பின் ஒன்றாக மாறுகைகள் ஏற்படுகின்றன ஒரு பொருள். ஒரு ஜீவன் வந்து மனித கதியில இருக்குது, அதுக்கப்புறம் விலங்கு கதியில போகுது, அல்லது நரகதியில போகுது, அல்லது தேவகதியில போகுது. இது ஒன்றன் பின் ஒன்றாக ஒண்ணுக்கு அடுத்தது அடுத்த பரியாயம் அல்லது பிறவி, இப்படி. சரிங்களா? இப்படி இங்க வந்து மதி ஞானமும் சுத்த ஞானமும் என்ன பண்ணுது, திரவியத்தையும் அதனுடைய ஒரு சில அசர்வனா எல்லாம் கிடையாதுன்னு அர்த்தம், ஒரு சிலன்னு அர்த்தம், ஒரு சில பரியாயங்களையும் அறியுது. மதி ஞானம் அதனுடைய லிமிட்டேஷன் அவ்வளவுதான், அதனுடைய வரையறை.
ஏன்னா அது ஏன் வரையறையால இருக்குது? எங்கன்னா அங்க ஆவரணம் இருக்குது. எது இருக்குது? எந்த ஆவரணம் இருக்குது? மதிஞான ஆவரணம் இருக்குது, சுத்த ஞான ஆவரணம் இருக்குது. தடை பண்றதுக்கு அவ்வளவு இருக்குது. நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோம். எத்தனை அந்தராயம் வருது? சுவாத்தியாயம் பண்ணணும்னு நினைக்கிறோம், கிளாஸ் கேட்கணும்னு நினைக்கிறோம், எத்தனை இடர்பாடுகள் வருது, எத்தனை தடை வருகிறது இருக்குதுங்களா? சரிங்களா? இப்படி இதை இங்க சொல்லியிருக்கிறாங்க. மதி ஞானமும் சுத்த ஞானமும் திரவியத்தினுடைய ஒரு திரவியத்தையும் அதனுடைய சில பரியாயங்களையும் அறிகிறது. அசர்வ பரியாயேஷு. அசர்வனா சர்வமும் கிடையாதுன்னு அர்த்தம். அடுத்ததாக ரூபிஷ் வவதே. ரூபிஷு அவதே. எப்படி பிரிச்சு படிக்கணும்? ரூபிஷு அவதே என்று படிக்கும். அவதி ஞானமானது ரூபி பதார்த்தங்களை தான் அறியுது. மற்றவங்களுடைய மனசுல இருக்கிற அதாவது அவதி ஞானம் என்ன பண்றது? ரூபி பதார்த்தங்களை அறியுது. மற்றவங்களுடைய மனசுல கிடையாது. இது ரூபி பதார்த்தங்களை, உருவமுள்ள பொருளை, கண்ணுக்கு முன் தெரிய பொருள்களை அப்படி அதுதான் அறியுது அப்படின்றாங்க. அவதி ஞானம் வந்து புர்களத்தை அறியும். புர்கள ரூபி பதார்த்தம் என்ன இங்க புத்கலன்னு அர்த்தம். புர்களத்தையும் அதனுடைய ஒரு சில பரியாயங்களையும் வந்து ரூபி அதாவது அவதி ஞானம் அறிகிறது. ரூபிஷு அவதே. புர்களத்தையும் ரூபினா நாங்க எதை பார்க்க முடிகிறதோ, உணர முடிகிறதோ, தொட முடிகிறதோ, இப்படி சொல்றாங்க. புர்களத்தையும் அதனுடைய புர்களத்தினுடைய புர்கள திரவியம், புர்களம், ஜீவ திரவியம், புர்கள திரவியம், தர்ம திரவியம், அதர்ம திரவியம், ஆகாய திரவியம், கால திரவியம் இல்ல, அதுல புர்கள திரவியம். இந்த 6 திரவியத்துல ஒன்னே ஒண்ணுதான் வந்து உருவமுடையது, ரூபி. அது எது? புர்களம். மற்றதெல்லாம் அருவமுடையது தானே. அது ஜீவமா இருக்கட்டும் அல்லது தர்மம், அதர்மம், ஆகாயம், காலம் எல்லாமே அருவமுடையது, அமூர்த்தம் மயமானது. அதுக்கு வந்து இது கிடையாது, சைஸோ இதுவோ கிடையாது. சரிங்களா? இப்படி அவதி ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா, பொருட்கள பதார்த்தங்களை தான் அறியுது, ரூபி பதார்த்தங்களை தான் அறியுது. ரூபி பதார்த்தங்களையும் அதனுடைய ஒரு சில பரியாயங்களோட சேர்த்து அறியுது. எல்லா பரியாயத்தையும். அதனால எல்லா பரியாயத்தையும் அறியறது எது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கிறாங்க. ரூபீஸ்வவதே ததனந்த பாகே மனப்பர்யயஸ்ய. ததனந்த பாகே மனப்பர்யயஸ்ய. மனப்பரிய ஞானம் இருக்குது பாருங்க. அவதி ஞானம் விட ரொம்ப சூட்சமமான பதார்த்தங்களை அறியுது. இதுவும் வந்து ரூபி பதார்த்தத்தை தான் அறியுது. ஏன்னா மனசு இருக்கு பாருங்க, அது இந்திரியம் பண்றதுதான். மனசுல ஏற்படுற விகல்பங்களும் ரூபி தான். இது வந்து ஆன்மாவுடைய ஞான குணம் கிடையாது, மனசுல ஏற்படுற எண்ணங்கள். மனம் என்பது எது? அது இந்திரியம் போன்றது அப்படின்றாங்க. நோ இந்திரியம், ஈஷத் இந்திரியம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுல ஏற்படுற எண்ணங்களை கூட ரூபி தான் சொல்லுவாங்க, உருவமுடையதுன்னு தான் சொல்லுவாங்க. நம்மள கண்ணால பார்க்க முடியலைங்க மனசுல என்ன எண்ணம் இருக்குது, அப்படி கிடையாது. ஏன்னா மனமே வந்து புலன் போன்றதுதான். மனம் ஆன்மா கிடையாதுங்க, சிம்பிள். சரிங்களா? இப்படி மனப்பரிய ஞானம் அவதி ஞானத்தை விட ரொம்ப மைன்யூட்டானது அறியுது. அனந்தமாபாக் சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அறிகிறது. இது வந்து மற்றவர்களுடைய மனசுல இருக்கிற ரூபி பதார்த்தங்களை, விகல்பங்கள், ரூபி பதார்த்தங்கள்னா விகல்பங்கள், எண்ணங்கள், அதை அறிகிறது. மற்றவர்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களை அறிகிறது. எது அதாவது எவ்வளவு வந்து அவதி ஞானம் அறியுதோ அதை விட கம்மியா தான் அறியும். இதுல ஒண்ணு நம்ம பார்த்தோம். இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா அவதி ஞானம் வந்து அசங்கியாத லோக பிரமாணம். ஆனா வந்து இது இருக்கு பாருங்க, மனப்பரிய ஞானம், அது 2.5 தீவுக்குள்ள இருக்கிற அந்த சங்கி பஞ்சேந்திரிய ஜீவன்களுடைய மனசுல இருக்கிற விகல்பங்களை தான் அறியும். அதை விட அதிகமா அறியாது. புரியுதுங்களா? ஆனா அவதி ஞானத்தை விட மனப்பரிய ஞானத்துக்கு பவர் அதிகம், சக்தி அதிகம். அது கம்மியா அறியுது. அந்த எல்லை அல்லது அதனுடைய விஷயம் கம்மியா இருக்கலாம். ஆனா மனப்பரிய ஞானம் இருக்குது பாருங்க, அது அவதி ஞானத்தை விட ரொம்ப மைன்யூட்டா இருக்கிற. ஏன்னா மனசு அறிய முடியாது இல்ல, மனசுல ஏற்படுற எண்ணங்களை அவதி ஞானத்தால அறிய முடியாது. ரொம்ப சூட்சமமானது, ரொம்பவும் மைன்யூட்டானது. அதை வந்து இது அறியுது. ரொம்ப மைன்யூட்டானது, அவதி ஞானத்தை விட
மைனூட்டா இருக்கிறத அந்த விகல்பங்களை மனசுல இருக்கிற ரூபி பதார்த்தங்களை எண்ணங்களை இது அறிகிறது. இது வந்து மற்றவர்களுடைய மனசுல இருக்கிற அந்த ரூபி பதார்த்தங்களை அறிகிறது அப்படின்ற ததனந்த பாகே மனப்பரியஸ்ய அதை விட அனந்த பாகம் கம்மியா தான் அறியும். புரியுதுங்களா? அதனுடைய ஒரு ரொம்ப வைடா அவதி ஞானம் அறியுதுன்னா அதுல ஒரு பார்ட், ரொம்ப ஒரு சின்ன பார்ட் தான் வந்து அனந்தமா பாக் அப்படின்றதுக்கு அதுதான் அர்த்தம். அதுதான் வந்து மனப்பறை ஞானம் அறிகிறது என்பதை இங்கு ஆச்சாரியர் எடுத்துரைத்திருக்கிறார். ஆனால் கம்மியா அறிஞ்சாலும் அவதி ஞானம் எவ்வளவு அறியுதோ அதுல ஒரு பார்ட்டு தான் வந்து மனப்பறை ஞானம் அறியுது. ஆனா மனப்பறை ஞானம் யாருக்கு விசுத்தி அதிகமோ அவங்களுக்கு தான் ஏற்படும். விசுத்தி அடிப்படையில் பாத்தீங்கன்னா மனப்பறை ஞானம் தான் வந்து மேலானது. ஞாபகம் வச்சுக்க. ஒரு வரையறை வந்து கம்மியா இருக்கலாம். எதுக்கு சொன்னல 2.5 தீவுக்குள்ள மட்டும்தான் ஏற்படும் மனப்பறை ஞானம். அவதி ஞானம் அசங்கியாத லோக பிரமாணம் இருந்தாலும் மனப்பறை ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு விசுத்தி அதிகம். ஞாபகம் வச்சுங்க அவதி ஞானத்தை காட்டி. தீர்த்தங்கரர் கூட தீர்த்தங்கரா போற ஜீவன்களுக்கு பிறவியிலேயே அவதி ஞானம் ஏற்படுதுங்க அந்த பவத்துல. ஆனா வந்து தீட்சை ஏற்றதுக்கு அப்புறம் தான் மனப்பறை ஞானம். அப்பனா வந்து சுத்தி அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் அதை வச்சு நீங்க கணிச்சு பார்க்கலாம். இப்படி நாம் மனப்பறை ஞானம் வரையான சர்ச்சையை நாம் இங்கு செய்திருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் சூத்திரங்கள் அதிகமா படிச்சிருக்கோம். ஏன்னா அதனுடைய பிரிவுகள் ஒவ்வொன்று, அதாவது இன்னைக்கு இது அவதி ஞானம் மனப்பறை ஞானம் இது ரெண்டுத்தை பத்தி பேசியிருக்கோம். இது ரெண்டு சம்பந்தமான என்ன சூத்திரம் இருக்குதோ எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். சரிங்களா? அதை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்பு சொல்றேன் நாங்க. நான் நாளையில இருந்து அம்பத்தூர் கொளத்தூர் 2 இடத்துல நிகழ்வுகள் இருக்கின்றன. விதானம் தத்துவ பயிற்சி வகுப்புகள் இதெல்லாம் அங்கேயே நடக்குது கோவில்கள்ல. அதனால அங்கு கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் 3 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் தெரியப்படுத்துறேன். கொஞ்சம் தடை வருது. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். 27ல இருந்து கண்டினியூ சொல்றேன். என்ன டவுட் இருந்தா கேட்க பண்ணுங்க. சந்தேகம் இருக்கிறவங்க சந்தேகம் இல்லைங்களா? இல்லை சார். திங்கள் மாறி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கினிது அரசன் ஆள்க நாடெல்லாம் விளைக மற்றும் என்குல அறத்தினோரும் இனிதோழி வாழ்கையுங்கள் புங்கவன் பயின்ற நன்னூல் புகழோடு பொலிகமிக்கே.